Hi, Chellam, vanakkam. This is Maga exercise 3.1. நம்ம 10th sum cot theta into 1 plus sin theta equal to 4 into m. Cot theta of 1 minus sin theta equal to 4 into n எனில் m square minus n square the whole square equal to m into n என நிறுவுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை பார்க்கலாம் சாமி. m தான் வேணும். ஆனால் எத்தனை m எனக்கு 4m இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், cot theta of 1 plus sin theta equal to 4 into m. நான் ஆன்சருக்கு போயிட்டேன் சாமி. சொல்யூஷன் போட்டுருந்தீங்க. எனக்கு m மட்டும் தான் தேவை. 4 மடங்கு m இருக்குது. அதனால் பெருக்கலாக இருக்கிற இந்த 4 இந்த பக்கம் வந்துச்சுன்னா நான் மாறும், வகுத்தலாக மாறிடும். ஸோ வகுத்தல் குறி போட்டுருங்க பாரு சாமி. ஸோ வகுத்தலாம் என்னது, பெருக்கல் 4 இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தல் 4 பை 4ன்றது நான் 1/4 தனியாக போட்டுக்கிட்டா 1/4 into cot theta of 1 plus sin theta equal to m. சிமிலர்லி n என்ன வரும், அதே மாதிரி பெருக்கல் அந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தல் 1/4 into cot theta of 1 minus sin theta. இப்போ லெஃப்ட் சைடில் பாருங்கள், m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் இருக்குது. அப்போ m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் என்னது, m மைனஸ் n இன்ட்டு m ப்ளஸ் n எழுதலாமா? ஓகே சாமி. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மில் ஒரு முறை மைனஸ் போடுங்க, இன்னொரு முறை ப்ளஸ் போடுங்க, பெருக்கிட்டால் முடிஞ்சிச்சு. ஓகே, ஈக்குவல் டு எம்லேருந்து என்ன கழிக்கிறேன், அப்புறம் எம்மை கூட எம்மை கூட எண்ணெய் கூட்டுறேன், கூட்டிகிட்டு என்ன பண்ணிக்கிறேன் சாமி, பெருக்கிக்கிறேன். ஸோ 1/4 m மைனஸ் n, ஃபஸ்ட்டு m போடுறேன், இன்ட்டு cot theta ஆஃப் 1 ப்ளஸ் sin theta மைனஸ் 1/4 இன்ட்டு cot theta ஆஃப் 1 மைனஸ் sin theta. இது யாருடையது, m மைனஸ் என்னுடையது. ஓகே செல்லம், இடம் பத்தலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பேப்பர் நீட்டாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கே கீழே போட்டுக்கலாம். இன்ட்டு இந்த ப்ராக்கெட் போடுறதுனால இந்த ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஓகே, m ப்ளஸ் n 1/4 இன்ட்டு cot theta ஆஃப் 1 ப்ளஸ் sin theta ப்ளஸ் 1/4 இன்ட்டு cot theta ஆஃப் 1 மைனஸ் sin theta. இதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ மைனஸ்க்கு முன்னாடி இது ஃபுல்லாக ஒரு நம்பர், இது ஃபுல்லாக ஒரு நம்பர், 2 நம்பர் இருக்குது அப்படின்னா பொதுவாக இருக்கிறது யாரும் வெளியே எடுத்துடலாமா? அப்போ யார் பொதுவாக 1/4 இன்ட்டு cot theta பொதுவாக இருக்குது, வெளியே எடுத்தால் என்ன பண்ணணும், ப்ராக்கெட் போட்டால் கேன்சல் பண்ணணும். ஸோ இது கேன்சல் ஆகிடுச்சு 1 டைம், இது கேன்சல் ஆகிடுச்சு 1 டைம். இது என்ன இருக்குது, 1 ப்ளஸ் sin theta, இங்கே என்ன இருக்குது மைனஸ் தானே, அது குறிய மாற்று, ப்ளஸ் 1 இருந்துச்சுன்னா -1 போடுங்க, மைனஸ் sin theta நான் வரும் ப்ளஸ் sin theta. இந்த ப்ராக்கெட் போடலாம், இந்த ப்ராக்கெட் போட்டு இன்ட்டு கீழே இருக்கு இல்லையா, அதே தானே, சேம் தானே, 1/4 இன்ட்டு cot theta வெளியே எடுத்துட்டா ப்ராக்கெட் போட்டால் கேன்சல் 1 டைம், இது 1 டைம். அப்போ உள்ளே யார் இருக்காங்க பாருங்கள், 1 ப்ளஸ் sin theta, அங்கே ப்ளஸ் தானே, அது குறியை மாற்றக்கூடாது, அப்படியே போடுங்க, ப்ளஸ் 1 மைனஸ் sin theta. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு, பாருங்க சாமி, ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல், இங்கே மைனஸ் sin theta ப்ளஸ் sin theta கேன்சல், ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு செய்யணும். ஓகே, மீதி என்ன இருக்கும், 1/4 இன்ட்டு cot theta இன்ட்டு ஒரு sin thetaவை கூட்டினா 2 இன்ட்டு sin theta இன்ட்டு, இப்போ இந்த ப்ராக்கெட் போயிடுச்சு, அதனால் நான் அந்த ப்ராக்கெட் போட்டுக்கிறேன், 1/4 இன்ட்டு cot theta இன்ட்டு இது கேன்சல் ஆச்சு, 1 கூட்டினா என்னது 2, நடுவில் பெருக்கல், குறுக்கு கேன்சல் பண்ணுங்கள், 1 2 2 4, இந்த ப்ராக்கெட் முடிச்சுட்டு வாங்க, 1 2 2 4, அப்போ என்ன கிடைக்கும், 1/2 இன்ட்டு cot theta இன்ட்டு sin theta 1/2 இன்ட்டு cot theta. என்ன பண்ணணும், பெருக்கணும். ஸோ 1/2 1/2 பெருக்கணும், நேரம் பெருக்கணும், 1 1 2 2 4 வருமா? ஸோ 1/4 இன்ட்டு காட்டி பெருக்கினா காட் ஸ்கொயர், இங்கே என்ன இருக்குது, இன்ட்டு sin theta. ஓகே சாமி, எழுதிக்கிறேன். ஸோ m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/4 இன்ட்டு cot ஸ்கொயர் theta இன்ட்டு sin thetaன்னு வந்திருக்கு. ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாரு சாமி, த ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இது ஃபுல்லாக ஸ்கொயர் பண்ண போகிறோம், 1/4 இன்ட்டு cot ஸ்கொயர் theta இன்ட்டு sin ஸ்கொயர் theta த ஹோல் ஸ்கொயர். நடுவில் பெருக்கலோ வகுத்தலோ வந்துச்சுன்னா அந்த ஸ்கொயரானது எல்லாத்துக்குமே சொந்தம், 1/4க்கு சொந்தம், cot ஸ்கொயருக்கு சொந்தம், சைனுக்கும் சொந்தம். தட் இஸ் ஈக்குவல் டு, ஃபஸ்ட் அந்த ப்ராக்கெட் உள்ள வேறு எதனா பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். 1/16 1 அப்படி போட்டுக்கலாம். இங்கே cot ஸ்கொயர் இன்ட்டு cot ஸ்கொயர்னு வருமா, நான் என்ன பண்ணுறேன், cot ஸ்கொயர் என்ன பண்ணுறேன், cos ஸ்கொயர் theta மைனஸ் sin ஸ்கொயர் பை sin ஸ்கொயர் thetaன்னு எழுதலாமா? இந்த ஹோல் ஸ்கொயர் அப்படியே வச்சுருக்கேன், அப்புறம் போடலாம், இதுக்கு மட்டும் தனியாக போட்டுட்டேன், இன்ட்டு நான் 4ன்னு போட்டுக்கலாமா?
ஸ்கொயர் பண்ணும்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டா தான் காட் ஸ்கொயர் தீட்டா. இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது நடுவில் வகுத்து இருக்கனால இது 4 ஆகிடும், இது 1 ஆகிடும், 4 ஆகிடும். இன்ட்டு இது ஸ்கொயர் பண்ணும்போது சைன் ஸ்கொயர் தீட்டா. ஏன்னா நடுவில் பெருக்கல் இருக்குது. ஸ்கொயர் ஆனது 1 ஸ்கொயர் 1, 4 ஸ்கொயர் 16. இன்ட்டு காட் ஸ்கொயர்னா எழுதலாம், காட் தீட்டாவனா எழுதலாம், காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு எழுதலாம். ஸோ பை இருக்கிறதுனால இந்த ஸ்கொயரானது ரெண்டுத்துக்கும் சொந்தமாகவும் ஒரு ஸ்டெப்பை குறைச்சிருக்கேன். அடுக்கு 4ன்னு வந்துடும். அப்போ காஸ் பவர் 4 பை சைன் பவர் 4 இன்ட்டு இந்த ஸ்கொயர். ஓகே, இப்போ நடுவில் பெருக்கல் குறுக்கு கேன்சல் பண்ணலாம். 1 டைம் இது 2 மட்டும் கிடைக்குமா? ஸோ 1/16 இன்ட்டு காஸ் பவர் 4 எப்படி எழுதலாம்? காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதுகிறேன். ஏன் அது மாதிரி எழுதுறேன்னா அங்கே சைன் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது. ஓகே செல்லம், ஈக்குவல் டு 1/16 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பை சைன் ஸ்கொயர்னா எழுதலாம், காட் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. இது லெஃப்ட் சைடு 1ஆம் சமன்பாடுன்னு வச்சுக்கிறேன். இது m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர். அடுத்துங்க என்னன்னு பாருங்கள் சாமி, m இன்ட்டு n. ஸோ m n பெருக்கிறேன். m யாருன்னு பாருங்கள், 1/4 இன்ட்டு காட் தீட்டா ஆஃப் 1 ப்ளஸ் சைன் தீட்டா. n இது 2 எடுத்து போட்டுக்கலாமா? 1/4 இன்ட்டு காட் தீட்டா ஆஃப் 1 ப்ளஸ் சைன் தீட்டா இன்ட்டு தானே போட்டிருக்காங்க, 1/4 இன்ட்டு காட் தீட்டா ஆஃப் 1 மைனஸ் சைன் தீட்டா, தட் இஸ் ஈக்குவல் டு. இப்போ நம்ம எல்லாமே பெருக்கல்ல தான் இருக்குது. ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா தான் நான் என்ன பண்ண போகிறேன், வெளியே எடுக்கணும். இப்போ 1/4 பெருக்கினா கிழக்கல் 1/16, நாங்கள் 16. காட்டியும் பெருக்கினா காட் ஸ்கொயர் தீட்டா. இங்கே a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். சொல்லுங்கப்பா, a ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1, b ஸ்கொயர்னா மைனஸ் சைன் ஸ்கொயர், a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ 1/16 இன்ட்டு காட் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டானா எழுதலாம், காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். 1 இருக்குது, சைன் ஸ்கொயர் இருக்குது, யார் இல்லை, காஸ் ஸ்கொயர் இல்லை, அவ்வளோதான் சாமி. 1/16 இன்ட்டு காட் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயரா வந்துருச்சு செல்லம். ஸோ இதுதான் யார் ஏமா m இன்ட்டு n. ஃப்ரம் த equation 1 and 2, 1 equal to 2 ends 4. ஓகே சாமி, ரைட் சைடும் சமம்னா லெஃப்ட் சைடும் சமம், ரைட்?